என்னப்பா யோசிக்கிற? ம்? வாழ்க்கையில 2 விஷயத்த மிச்சம் வைக்க கூடாதுப்பா. ஒன்னு கடன், இன்னொன்னு எதிரி. 2மே எப்போ வேணாலும் நம்மள அழிச்சிரும். நீ எதிரியை தானே மிச்சம் வச்சிருக்க. காவியாவ தான் நான் சொல்றேன். ஹம், அவ பிடிக்குள்ள தானே நீ இருக்க. ஹ, நீ செஞ்ச தப்பான காரியத்தை வச்சு அவ உன்னை எப்படி ஆட்டி படிக்கிறா பாரு. அவ ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ணி இருக்க கூடாது? அப்பா, அப்படியே இருந்தாலும் அவ என்னதான்ப்பா மிரட்டணும்? நான் தானே கிட்னி எடுத்தேன். உங்களையும் சேர்த்து அவ எதுக்குப்பா மிரட்டணும்? உங்களுக்கு இதுல என்னப்பா சம்பந்தம் இருக்கு? ஹம், சம்பந்தமா? சொத்திருக்கேப்பா, சொத்திருக்கே. என்ன பாக்குற? பிளாக்மெயில் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பிரதான நோக்கம் பணம் தான். $50,00,000 கொடுத்தோம். வேணான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை எழுதி கொடுன்னு கேட்டவ ஒருவேளை இப்படி மிரட்டுறாளோ? என்னப்பா யோசிக்கிறீங்க? அருண், சந்தேகங்கிறது எல்லைகளை கடந்தது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க 2 பேர் தான். ஒருத்தன் கணேஷ், அடுத்தது காவ்யா. ஆ, இந்த 2 பேருமே இல்லாம 3வது மனுஷன் வேலையா ஏன் இது இருக்கக்கூடாது? என்னப்பா சொல்றீங்க? என் அனுபவத்துல பல கேஸ்கள்ல இப்படி நடந்திருக்கு. அதனால வழக்கே திசை மாறி இருக்கு. அப்படி ஒரு எதிரி புதுசா ஏன் உருவாக கூடாது? காவ்யாவும் கணேஷும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க தலைமறைவா இங்கிருந்து 3வதா ஒரு ஆளை ஏவி விட்டு நம்மளை இப்படி மிரட்டுறாங்களான்னு யோசிக்க வேண்டியும் இருக்கு. அப்படின்னா அது யாரா இருக்கும்? எதுக்கு இந்த விரல் விளையாட்டு?
அவங்களோட திட்டம் தான் என்ன? என்ன நினைச்சு எதுக்காக இந்த மிரட்டல் நாடகம்? இந்த நாடகத்தோட நோக்கம்தான் என்ன? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா, வெட்டுப்பட்ட விரல் இங்க இருக்கு. விரலுக்கு சொந்தக்காரன் உயிரோட தான் எங்கேயாவது இருக்கணும். ஏன் மார்ச்சரியில இருக்கிற ஒரு பணத்தோட விரலா கூட இது இருக்கலாமே? இருக்கலாம்ப்பா. அதனால எதிர்க்கு என்ன யூஸ்? உயிரோடு இருக்கிறவனா இருந்தா அவன் தன் விரலையே இழந்து நம்மள மிரட்ட வேண்டிய அவசியம்தான் என்ன? அப்பா, எது எப்படி இருந்தாலும் இந்த விரலை வச்சு முதல்ல இந்த விரலுக்கு சொந்தக்காரன் உயிரோட இருக்கானா இல்ல போனமா அங்க மார்ச்சரியில இருக்கானான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்பா. அந்த காரியத்தை நான் இப்பவே செய்யறேன்ப்பா. அருண், என்னப்பா எதை கண்டுபிடிக்க போற? சொல்லுப்பா, எதை கண்டுபிடிக்க போற? ஏய் ஏய், என்னது? காமி. என்னப்பா, என்னது இது? ஐயோ, விரல் விரல், என்னென்ன இது? இந்திரா, சத்தம் போடாத. நாங்களே பெரிய குழப்பத்துல இருக்கோம். இது யாரோட விரல்? எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுன்னே தெரியல. அதை கண்டுபிடிக்கதான் அருண் இத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறான். ஹாஸ்பிட்டல்கா? அண்ணே, வேண்டாம் அண்ணே. இத கண்டுபிடிச்சு என்னென்ன ஆக போகுது? இது பாருங்க அண்ணே, நமக்கு ஆகாதவங்க யாரோதான் சுடுகாட்டுல மந்திரிச்சு விரல வெட்டி கொண்டு வந்து ஏவல் பண்ணிருக்கலாம். இது இது முதல்ல வீட்டுல இருக்க கூடாதுன்னே, உங்க கையிலே இருக்க கூடாது. அண்ணே அண்ணே, முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன். அவங்க வரட்டும், விசாரிக்கட்டும், சூனியா வச்சவங்களை கண்டுபிடிக்கட்டும். ஐயோ அண்ணே, முதல்ல போன் பண்ணுங்க அண்ணே. இந்திரா, அது மேலும் சிக்கலாயிடும். விரல வெட்டி சூன்யம் பண்ணிருந்தா உங்க எதிரி யாருன்னு போலீஸ் தோண்ட ஆரம்பிப்பாங்க. ஒன்னு தொட்டு இவன் கிட்னி திருடின விஷயம் வரைக்கும் வந்துடும். இத பார், போலீஸ்க்கு பயந்து காவியாவே வாக்குமூலம் கொடுத்தாலும் கொடுத்துருவா. அப்புறம் என்ன நடக்கும்? அருணை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்பா என்கிற முறையில நானே கோர்ட்ல ஆஜராகணும். அங்க நான் உண்மைதான் சொல்ல முடியும். என் மகனுக்கு நானே தண்டனை வாங்கி கொடுக்கிற சூழ்நிலை உருவாகணுமா? சொல்லு. எல்லாம் இவன் பண்ணதுனால வந்தது. நமக்கு சொத்து இல்லையா, சொகம் இல்லையா? இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழறத விட்டுட்டு இவன் எதுக்கு கிட்னி திரணும்? எல்லாருடைய நிம்மதியை எதுக்கு கெடுக்கணும்? ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? இந்திரா, எதுக்குமா அவனை திட்டுற? ஏதோ கெட்ட நேரம், தெரியாம பண்ணிட்டான். அதான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். இல்ல, நமக்குள்ள வாதாடுறத நிறுத்துருவோம்.
அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அருண், நீ சொன்ன மாதிரியே செய்ப்பா. ஜாக்கிரதையா செய். யார் பார்வைக்கும் இந்த விஷயம் போயிடக்கூடாது. புரியுதா? சரிப்பா. நான் இதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன்னா அதுக்கு பிறகு எந்த சிக்கலும் இல்லப்பா. அத்தை, இதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. நான் ஒரு டாக்டர், எனக்கு இதெல்லாம் சாதாரணம். அப்பா வரேன்பா. ம். அத்தை, நீங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அத்தை. ஆமாப்பா, சரியாகணும்பா. பட்ட காலியே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. சோதனை மேல சோதனையா வருது. சரிப்பா, நீ பார்த்து போயிட்டு வாப்பா. போ. சரி அத்தை, வரேன்பா. அண்ணே, என்னென்ன இதெல்லாம்? சரிம்மா, விடு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். தைரியமா இருந்து ஃபேஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ம். சரிம்மா, உன் கையால் காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. ம். சரிங்க அண்ணே. ம். கணேஷ், காவ்யா, கணேஷ். என்னம்மா இன்னும் சாப்பிடாம இருக்க? ம், எதை காக்க வச்சாலும் சாப்பாடை காக்க வைக்க கூடாதுமா.
இதை பாரு ஸ்னேகா, காலையிலிருந்து நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை. அதுக்கு சாட்சி அந்த டைனிங் டேபிள் தான். ரெண்டாவதா கலங்கி போயிருக்கிற உன்னுடைய முகம். உனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதுமா. கண்ணம்மா, ஏன்டா கலங்கி போயிருக்க? தெளிவான நீரோடையா இருந்த உன் மனசுல நான் கல்ல எறிஞ்சிட்டேன்னா வேற வழி இல்லைம்மா. உன்னை நான் காப்பாற்றணும்னா நீ அந்த சித்தார்த்த உன் மனசுல இருந்து களை எடுத்து தான் ஆகணும். முதல்ல வந்து சாப்பிடு, அப்புறம் நிதானமா யோசி. வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? இல்ல சித்தார்த்த பத்தி நான் பேசுனது உனக்கு பிடிக்கலையா? மடி, மனசு நிறைஞ்சிருக்கு, அதனால பசிக்கலன்னு சொல்றது ஒரு ரகம். மனசே சரியில்லை, சாப்பாடு வேணான்னு நினைக்கிறது இன்னொரு ரகம். இப்போ உன் மனசு சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சித்தார்த்த பத்தி நான் சொன்ன உண்மைகளை நீ நம்பலன்னு நினைக்கிறேன். அதனால என் மேல காட்ட முடியாத கோவத்தை சாப்பாட்டுல காட்டுறேன். இல்லப்பா, கோபம் உங்க மேலேயோ சாப்பாட்டு மேலேயோ இல்ல. சொல்லப்போனா இது கோபம் கூட இல்லப்பா, போராட்டம். சித்தார்த்த பத்தி நீங்க சொன்ன உண்மைக்கும் நீங்க அவனை வெட்டி வீசி எறிய சொன்ன வார்த்தைக்கும் அவனால மனசு முழுக்க வேர் விட்ட என் காதலுக்கும் நடக்கிற போராட்டம்ப்பா.